எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. சிம்மம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. பயப்படாதீங்க. பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறாங்க. ஒரு வருடத்தினுடைய இறுதியில் புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீ ஆனால் வருடம் வர ஒரு நிகழ்ச்சி பண்ணும். ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. முதல்ல பணத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? சார் ரிஷபராசிக்கு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தொழில் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும் சார். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. கரெக்டா கட்டுட்டா. அப்புறம் மறுபடியும் நல்ல வேலை கிடைக்கும் சார். அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிருவாங்க. அப்பாடா, ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது. வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. என்ன ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடி ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது? சிம்மத்துக்கு சார். ஐயோ, சிம்மம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்சேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து முன்னாடி வேற வந்திருக்கு. இப்படியே கிளம்பிடு ஐயா. பயப்படாதீங்க. பயப்படாதா. பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். கிடைக்கும்யா. ஆனா அது நம்ம வாங்காம இருக்கிறதே போதுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தோம்னா கொஞ்சம் இஎம்ஐ ஈஸியா கட்டிக்கலாம். கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன்? சிம்மம். ஐயோ, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். எதை எடுத்தாலும் நம்மள தப்பா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ நிதானமா பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறாங்க. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சுக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசா கடனாகுங்கிறீங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026? ரிஷபராசி. மேஷ ராசியும் சாப்பிடலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கே வந்துட்டு நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அப்ப போய் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து சரி வராதுங்க. ராசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு 2025ல தப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லன்னா பிரச்சனை. மீன ராசி சார். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராசியிலே சனி இருக்கிறதுனால ஏதாவது தடங்கல்கள் வரும். அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கும் என்கிட்ட லேக்கியம் இருக்கு. மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. என்ன சொல்ற? அந்த வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல வந்து புதன் வருவாரு. இந்த புதன் வந்து பாய் பெஸ்டி மாதிரி. இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடிச்சறுப்பால. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நான் கிளம்புறேன். இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ராசியான ஆளு பிரவீன் தான். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. பெஸ்ட் சாய்ஸ் சார். விருச்சிகம் 1 2 3 4 விருச்சிகம். ஓஹோ, சொந்தக்காரவங்க இங்க தான் இருக்கீங்களா? விருச்சிக ராசிக்கு ஓகே தான். விருச்சிக ராசி சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்களோ விருச்சிக ராசி இந்த வருஷம் எக்கச்சக்கமா அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியும், உங்கள்ட்ட ரிப்பல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒண்ணு அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல வேற யாரையா டிப்ரெஷன்ல போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார் இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை சொல்லிட்டு கேக்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். இல்ல சார், அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல விருச்சிகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க?
ஏன்னா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது பெரிய கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. விருச்சகத்துக்கு பிடிச்சாதான் கட்டணும். பொருத்தெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்லேருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவுட் ஆஃப் பாக்ஸ். அது அப்படி பெருமையா சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஸோ இவங்களுக்கு யார் வேணாலும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆமா, ஆசீர்வாதம் கேட்கல சார், கொடுக்கறது என்னன்னு சொல்லுங்க. ஓ சாமி வேற கொடுத்துட்டு சொல்லுங்க, நான் அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருமா. அதை சொல்லி கொடுங்க. நீங்க கொடுக்க என்னன்னு தெரியணும்ல. உனக்கு வருஷம் அந்த வருஷம் ஒர்க் ஆகாம இல்லையா, ஒன்னால விருச்சிகத்துக்கு ஒர்க் ஆகும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஓகே, அடுத்தது எடுங்க, படிங்க. சிம்மராசி. டேய், என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. எந்திரிப்பா. சிம்மம் ரெடியா? அவங்க மென்டாலிட்டி எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னு இருக்கும். அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். ஐயோ, எங்க இருந்து ஆப்பிச்சிங்க? இந்த இழவுக்கு தான் நான் வர்றதே இல்லை. குறிப்பா மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட் ஆகும். எல்லாம் நடந்துரும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இதெல்லாம் நடக்குதுண்ணே, ஏதாவது சொல்லுங்கண்ணே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. அப்படி கேளு. மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்திலே இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். டெஃபினட்டா அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏய், வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. டேலண்ட் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா இல்லனா சிங்கிங்னா அதிலே பண்ண சொல்லுங்க, ரொம்ப நல்லா வரும். பேர் ஃபேம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். வெற்றி கொடி கட்டு, தரைகளை மட்டும் மறைவிட்டு. ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு. நினைச்சேன் எடுக்க தான் வரும், படிக்க வராதா? அவங்க ராசியே அவங்களுக்கு நானே தான். ஓ, நீங்க தானா? நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார். ஸ்கேம், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிசப்பாயின்மெண்ட் வரும். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மனதளவில் வீக் ஆவார்கள். கான்ஃபிடென்ட் எல்லாம் போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ். கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால ஆயிடுவீங்க. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். ஐயா, நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. ஒன்னு ரெண்டு பாசிட்டிவா சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அதிகமா உழைப்பாங்க சார். அது ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். அடப்பாங்கயா ப்ளீஸ். கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம்? அதாவது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க. அந்த லவ் திருமணத்துல முடியுமா 2026ல? அது நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. ப்ரொஃபஷனலா வந்து growth ஆக வாய்ப்பு அது பக்காவா ஆகும். அந்த கேள்வி மட்டும் கேட்டவன் வீட்டுல கவனிச்சிருவாங்கன்னு உப்புக்கு சப்பானே சும்மா ப்ரொஃபஷனலா மேல வர வாய்ப்பு இருக்கா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2026 கடகம். இது வரைக்கும் கடன் நஷ்டம், அஷ்டமச்சனி பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. பாலாஜி. ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சொல்லிட்டு போயா. படிக்கட்டுல நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். ஐயோ, மீண்டுமா வெளியூர் போறப்ப சாப்பிட்டா செட் ஆகாது. வேலை போயிடும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இவங்களே வேலையை விட்டு போற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. சோலி முடிச்சு. கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். மகரம் 2026 சார் பாசிட்டிவ். முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம் சார். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.